அம்மன் நிஸ்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த குரோதி வருடத்தின் தமிழ் மாதமான 9வது மாதம் மார்கழி மாதத்தின் பலன்களை பற்றியும் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். மாதங்கள்லேயே சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோ இந்த மாதம் அத்தனை போற்றுதலுக்கும் உரித்தான மாதமா விளங்குது. மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த மாதமா கருதப்படுது. அதுவும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல சிவாலயங்கள்ல சிறப்பு பெற்ற அபிஷேக ஆராதனைகள் இது எல்லாமே நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வெகு விமர்சையா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள்ல அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்துல தான் நமக்கு அமையுது. மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து நீராடிட்டு வாசல்ல கோலமிட்டு ஒரு பூவை நடுவுல வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏத்திட்டு அவர்களை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் ஜெயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். மனக்காரகனான சந்திரன் மிதுன ராசியில செஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகத்துல வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு மீனத்திலையும், ஞானக்காரகனான கேது கன்னியிலையும், சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்ப ராசியில சஞ்சரிக்கிறாரு. தனகாரகனான குரு ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சூரியன் தனுசு ராசியிலையும், புத்திசாலிதன மிக்க புதன் விருச்சிக ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் சுக்கிரனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. செவ்வாயோட பார்வை, வக்ர செவ்வாய் சனியோட பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரனும் வராரு. கும்பத்திலேயே சனி பகவானும் இருக்கிறாரு. மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு. இந்த மார்கழி மாதத்துல புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு நம்ம அனைவருமே தயாராக இருப்போம். இந்த ஆண்டில் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கால புருஷ தத்துவத்தின்படி இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மார்கழி மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல செஞ்சரிக்கிறாரு. 10ல் ராகு பலம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அதனால உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். முயற்சிகள் ஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறதால உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு சொல்லணும். என்ன முயற்சி எடுத்தாலும் அதற்கு தகுந்த முயற்சியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். பொருளாதாரத்திலையும் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. யாருன்னே தெரியாதவர்களால் உங்களுக்கு பல காரியம் இந்த மாதத்தில் முடிய போகுது. இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரைக்கும் மிக கடுமையான கெடுவிலிருந்து விடுபட்டு தைரியமாக நடைபோட போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராசிக்கு 6ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீடு வரைக்கும் கிரகங்கள் இருக்கு. எதிர்ப்பு ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்ச நிலையை அடைந்து 2ல் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் மாதத்தின் பிற்பகுதி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. அதனால் மனதில் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு பொருளாதார உயர்வுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எதிர்காலத்துக்காக என்னென்ன சேமிப்புகள் செய்யணுமோ அந்த வகையிலெல்லாம் சேமிக்கும் பழக்கத்தை இந்த மாதத்திலிருந்து நீங்கள் பின்பற்றுவீங்க. அனாவசியமான செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த சொந்தங்கள் எல்லாமே இந்த மாதத்துல சேரும். சென்ற மாதத்தை காட்டில இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனால சிறப்பான பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும். கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குது. அதனால 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனை பார்க்கறதால தொழிலில் உத்தியோகத்துலலாம் திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கும்.
இதுவரைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் சிறு சிறு தடைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு உங்களுக்கு கை கூடாமல் இருந்திருக்கும். இனிமேல் இந்த முயற்சியில் கை கூடி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. பெண்களால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு மனநிறைவு கொடுக்கும். நீதிமன்ற வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடிஞ்சு வருத்தத்தை போக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் எடுப்பீங்க. வாங்கியதை கொடுக்க முடியலையே, கொடுத்ததை வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கலாம் திருப்தி தரும் விதத்தில் அமைய போகுது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் வக்கரம் பெற்று தான் இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிக்கிறாரு. அதனால குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அவ்வப்போது சற்று குறையலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். சுபகாரியங்கள் நடைபெறுவதிலெல்லாம் தடைகள் தாமதங்களும் ஏற்படும். கட்டிடம் கட்டும் பணி அப்படிங்கிறது பாதியில் நிற்கலாம். எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் சில காரியங்கள்லாம் எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து செய்யணும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு சற்று கவனத்தோடு செயல்படுறது தான் நல்லது. ஏன்னா குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறதால இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மிதனராசிக்காரர்கள்லாம் இருப்பீங்க. அதனால் சற்று கவனத்தோடு செயல்படணும். கும்பராசிக்கு சுக்கிரன் மார்கழி மாதம் 15ஆம் தேதி போகிறாரு. உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு சிறப்பான யோகம். நீண்ட நாள் ஆசைகள், நீண்ட நாளாக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரபல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள்லாம் வரும். அந்த அழைப்புகளை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனையில் இருப்பீங்க. ரொம்ப நாட்களாக நிலுவையில் இருந்துட்டு வந்த ஊதிய தொகை பிடிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த தொகை இந்த மாதத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்க போகுது. தனுசு ராசிக்கு புதன் மார்கழி மாதம் 17ஆம் தேதியே போகிறாரு. உங்கள் ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. இது ஒரு யோகமான காலம். உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தை நடத்துவதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. நினைச்ச நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு போகிறது தான் நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கேட்டும் கிடைக்காத சம்பள உயர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். தலைமை அதிகாரிகள்லாம் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது வெளிப்படும். கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழப்பதோடு இந்த மாதம் முழுவதுமே வக்ரமும் அடைஞ்சிருக்கிறார். அவருடைய பார்வை சனி பகவான் மீது விழுது. அதனால ராசிக்கு 6க்கு அதிபதியான செவ்வாய் வக்கரம் பெற்று 8ல் இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதால எதிர்பாராத நிகழ்ச்சிகள், எதிர்பாராத சந்தர்ப்பங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு நல்ல காரியமாக சுபகாரியமாக தான் இருக்கும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. கடன் சுமையை அடைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சளவு போராடுவீங்க. இந்த மாதத்தில் தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடத்துலையும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு தகுந்த ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் பெற்றோரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். இந்த மார்கழி மாதத்தில் உபரி வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீர்ந்து ஒற்றுமை அப்படிங்கிறது பிறக்க போகுது. உத்தியோகத்திலெல்லாம் பதவி விஷயங்கள்ல சந்தித்து வருகின்ற பிரச்சனைகளுக்கு முடிவு அப்படிங்கிறதே கிடைக்கும். புதிய தொழில் துவக்கத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சட்டென்று முடியும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு 2-3 மாதமாகவே 3ஆம் நபரால் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் அந்த 3ஆம் நபரோட பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருவீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் புதிய நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பாலனத்தோட பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகிறது தான் நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் திடீர் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். இந்த மாதம் எதிர்பாராத பணம் பொருள் வரவுகளும் சாத்தியமில்லாத விஷயங்களில் வெற்றியும்
பயணங்களால் உங்களுக்கு சாதகங்களும் இருப்பிட மாற்றம் இது எல்லாமே வந்து சேரும். மிதுனராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் உறவுகள் வகையிலையும் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய வகையிலையும் ஒரு கடுமையான சூழல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். அந்த கடுமையான சூழல் மாதிரி ஒரு இணக்கமான சந்தோஷமான சூழல் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்க போகுது. மாணவர்கள்லாம் கல்வி நிறுவனத்தால் பரிசு பாராட்டு இதெல்லாமே கிடைக்கும். படிப்பில் மட்டும் அதிக கவனத்தை செலுத்தணும். மாணவர்கள்லாம் விவசாயிகள்லாம் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. தொழிலதிபர்கள்லாம் புதுசாக தொழில் தொடங்குவதில் இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக போகுது. கலைஞர்களுக்கெல்லாம் பல ஆண்டு கனவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவேற போகுது. அரசியல்வாதிகள்லாம் எதிர்க்கட்சி வகையில் ஏற்பட்டிருக்கிற அனாவசியமான மன உளைச்சல் எல்லாத்திலிருந்து விடுபட போறீங்க. இந்த மாதம் புதன்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் பல வழிகளிலும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.